முட்டை, பிரெட் 2யும் வச்சு ஃப்ளஃபி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் வித் மில்க், வித்தவுட் மில்க், பிரெட் ஆம்லெட் ரோல் இப்படி 4 விதமான டேஸ்டான ரெசிபீஸ் செய்யலாமா? ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்ய 2 பிரெட் தேவை. 2 பிரெட்டும் இந்த மாதிரி சமமான அளவில் ஓரங்களை நீக்கி எடுத்துக்கணும். இப்போ 2 முட்டை, 50 ml பால், 2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் இல்லைனா பேனில் கொஞ்சமாக பட்டரை தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி 2 சைடும் டிப் பண்ணி வச்சுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு அது மேலே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை இப்படி நனையிற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே இப்போ தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் லைட் ப்ரௌன் வர மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்பூன் இல்லை ஏதோ ஒரு கரண்டியை சப்போர்ட்க்கு வச்சு ப்ரெட்டோட 4 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி பார்த்தோன்னா புட்டிங் கூட தோற்று போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி 2 முட்டை, 1/4 கப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா முட்டையை அடிச்சுக்கலாம். இப்போ 50 ml பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ப்ரெட்டை 2 சைடும் நனைச்சி எடுத்து தோசைக்கல்லில் பட்டரை தேய்ச்சிட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டியிருக்கும். அதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி பரவி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் ரெடி. அடுத்து மிக்சியில் 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை, 1/2 ஸ்பூன் பெப்பர், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா முட்டையை அடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரெட்டை 2 சைடும் இந்த மாதிரி நனைச்சி எடுத்து தோசைக்கல்லில் பட்டரை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பிரெட் ஆம்லெட் மில்க் இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னா இந்த ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த ரெசிபி பவுலில் 2 முட்டை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். நம்மக்கிட்ட கட் பண்ணி மீதி இருக்க ப்ரெட்டோட ஓரத்தை வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். தோசைக்கல்லில் பட்டரை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை லைனாக அடுக்கிட்டு அடித்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது தோசைக்கல்லில் செய்கிறத விட பேனில் செஞ்சால் ஈஸியாக வரும். நான் தோசைக்கல்லில் செஞ்சதுனால நடுவில் மட்டும் முட்டை நிறைய ஆகி அந்த இடத்துல லேசாக கருகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக பேனில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்து டொமேட்டோ சாஸ் எவ்வளோ வேணுமோ நமக்கு நடுவில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பிரெட் ரோல் ரெடி.